Alpha Limited, Beta Limited are identical except capital structure. Alpha Limited has 50% of debt and 50% of equity. Equity, debt. Whereas Beta Limited has 20% of debt and 80% of equity. The borrowing rate, both companies, interest rate, 8%. No tax world. Okay, if you own 2% of shares of Alpha Limited, determine your return of income as if your net operating income is 3,60,000 and overall capitalization rate is 18%. Alpha தான் கேட்கணும் first. Okay, right. கிட்ட என்ன இருக்கு? நெட் ஆப்ரேட்டிங் இன்கம்னா என்னது? EBIT-யா? EBIT இருக்கு, KO இருக்கு. ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் என்ன ஃபார்முலா வரும்? Value of the firm. Value of the firm is equal to EBIT by KO-வா? EBIT எவ்வளோ? 3,60,000 divided by KO 18%. 60,000 divided by 18%. அப்ப எவ்வளவு வருது? வேல்யூ ஆஃப் த ஃபார்ம். வேல்யூ ஆஃப் த ஃபார்ம் இஸ் ஈக்குவல் டு 20 lakh. சாரி, வேல்யூ ஆஃப் த ஃபார்ம் இஸ் ஈக்குவல் டு 20 lakh. பி வந்துருச்சா? டேய், பினா என்னடா? பி இஸ் ஈக்குவல் டு ஈக்விட்டி பிளஸ் டெட். இப்ப ஆல்பாவோட ஷேர் என்னன்னுட்டான்? 50-50ன்ட்டான். அப்போ எஸ் எவ்வளவு இருக்கும்? 50%. அப்போ வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி எஸ் இஸ் ஈக்குவல் டு rupees 10 lakh. டி டெட் எவ்வளோ? 50%. வேல்யூ ஆஃப் டெட் இஸ் ஈக்குவல் டு 10 lakh. இப்போ இன்கம் ஸ்டேட்மெண்ட் போடு ஆல்பாக்கு. நோ டாக்ஸ்ன்ட்டான். EBIT எவ்வளோ? 3,60,000. லெஸ் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? சார் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 8% சார். ஆன் டெட் வேல்யூ, டெட்ல தானே இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ 10 lakhல 8%, 80,000. ஸோ EBT எவ்வளோ? 2,80,000. ஓகே, கிளியரடா? டாக்ஸ், நோ டாக்ஸ். ஸோ 2,80,000 தான் என்னது? earnings available to equity shareholder. அவன return of equity கேட்கலாம். return of equity னா என்னன்னா earnings available to equity shareholder divided by total equity. return on equity னா என்ன? ROE. return on equity னா என்ன? earnings available to equity shareholder divided by equity. 2,80,000 divided by 10 lakh. 28%. Correct? So return on equity equal to 28%. return on equity. And இங்க சொல்றான், if you own 2% of share, அப்போ உனக்கு எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்கறான். இப்போ ஆல்ரெடி earnings எவ்வளவு எனக்கு? 2,80,000. அப்ப அதுல 2%, 5,600. ஓகேவா? ரைட். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ஃபார்முலாமா? சிம்பிள்மா. முதல்ல ஆல்பா லிமிடெட் அவனோட பிரேக்கப் எடுத்து போட்டுக்கோ. அதுக்கப்புறம் ஆல்பா லிமிடெட்ல நீ என்ன கண்டுபிடிக்கலாம்? EBIT கொடுத்துருக்கான், KO கொடுத்துருக்கான். EBIT KO வச்சு வேல்யூ ஆஃப் த ஃபர்ம் கண்டுபிடிக்கலாம். வேல்யூ ஆஃப் த ஃபர்ம் வந்தோடனே மேலே கொடுத்த ஷேர் ப்ரொபோர்ஷன்ல அதை பிரிச்சுக்கோ.
எஸ்ஸும் டியும் கிடைக்கும். கிடைச்சிருச்சு, சூப்பர். இப்போ இன்கம் ஸ்டேட்மெண்ட் போடு. இபிஐடி, அதுல இருந்து இன்ட்ரெஸ்ட் கழி, யூ வில் கெட் இபிடி. டாக்ஸ் கிடையாது இதுக்கு, ஸோ 0. ஏர்னிங்ஸ் எப்படியோ ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்டும் கிடையாது. ஏன்னா கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் தியரி அசம்ஷன்ல we have assumed that this chapter there are only two funds, two source. One is equity and one is debt. So earnings available to equity shareholder வந்துச்சு. அந்த earnings available to equity shareholderலாம் ஒன்று வந்து return on equity கேட்குறோம். return on equity என்னன்னா earnings available to equity shareholder divided by total equity. ஃபார்முலா என்னமா return on equityக்கு ரேஷியோ அனாலிசிஸ்ல வரும். இது return on equity ஃபார்முலா என்னமா earnings available to equity shareholder divided by total equity. அதான் அங்கே போட்டோம். அதான் அங்கே போட்டோன்னே நமக்கு என்ன வந்துருச்சு, 20 lakh அப்படின்ட்டு வந்துருச்சு. கிளியர்? எனி டவுட்ஸ்? சூப்பர். நெக்ஸ்ட் என்ன கேட்குறான், பீட்டா லிமிடெட் ஹேஸ் சேம் நெட் ஆப்ரேட்டிங் இன்கம், கால்குலேட் இம்ப்ளைட் ரிட்டர்ன் ஆஃப் பீட்டா லிமிடெட். ஓகேவா? நெட் ஆப்ரேட்டிங் இன்கம் தான் சேம்னு சொல்றான். ஓகே, அப்போ சேம் நெட் ஆப்ரேட்டிங் இன்கம்னா சேமா வரும் சார் நினைக்காத. ப்ரொபோர்ஷன் மாறுது. ப்ரொபோர்ஷன் மாறினா இன்ட்ரெஸ்ட் ரேட் மாறும். ஓகே, லெட்ஸ் see, watch closely. சேம் ரிட்டர்ன் ஆன் இன்கம் வச்சுக்கோ. சரி, ஓகே. அப்போ வேல்யூ ஆஃப் த ஃபார்ம் என்ன இருக்கும், நெட் ஆப்ரேட்டிங் இன்கம் V is equal to EBIT by AO. ஸோ சேம் சொல்லிட்டேன், 3,60,000 divided by 18%. So my value of the firm V is equal to 20 lakh boss. சூப்பர் சார், இது வரைக்கும் புரிஞ்சிச்சு. இப்போ நீ எதுல இருக்க, பீட்டா லிமிடெட்ல இருக்க. பீட்டா லிமிடெடோட ப்ரொபோர்ஷன் என்ன, 80:20. 80% for equity, 20% for debt. So it's going to be 16 lakh, 4 lakh. இப்போ இதுக்கு இன்கம் ஸ்டேட்மெண்ட் போட்டோம்னா என்ன ஆகும், இபிஐடி எவ்வளோ, 3,60,000. இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, 4 lakhல இன்ட்ரெஸ்ட் ரேட் எங்க சொல்லலாம், 8% சொல்லியிருக்கோம். ஸோ 4 lakhல 8%, 32,000. 360 minus 32,000, you will get 328, 3,28,000. இதான் இபிடி. டாக்ஸ் இருக்கா இல்ல, ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் இருக்கா இல்ல. அப்போ I can conclude that earnings available to equity shareholder is equal to 3,28,000. ஓகே, அவன் என்ன கேட்குற, நீ ரேட் ஆஃப் ஈக்விட்டி கேட்குற, கரெக்டா? ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ஃபார்முலா என்ன, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி இஸ் ஈக்குவல் டு earnings available to equity shareholder divided by number of, divided by total equity, divided by total equity. So 3,28,000 divided by total equity. இந்த சமுக்கு எவ்வளவு மாறி இருக்கு, 16 lakh. Since proportionate பிரிக்கிறதுனால we will have variation. So return on equity எவ்வளோ, 20.5%. ரெண்டுத்துக்கும் கம்பாரிசன் என்ன, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து ஆல்பால தான் அதிகமா இருக்கு, பீட்டால கம்மியா இருக்கு. 25%. The implied rate of return of beta is lower than the alpha limited. Super. பக்காவா? Yes. This is what illustration 5 is. Okay. Then follow session for Modi Gilani Malla.
Okay, just copy, do that sum. Now we are going to solve a new concept called indifference point. Indifference point na EBIT. Okay, right. Indifference point EBIT EPS analysis கூட சொல்லலாம் இத. EBIT EPS analysis கூட சொல்லலாம். EBIT EPS analysis கூட சொல்லலாம். Okay, right. Formula EBIT minus I1 into 1 minus tax divided by number of shares equal to EBIT minus I2 1 minus tax அது என்ன I1 I2 அப்படின்னா plan 1 இந்த பக்கம் எழுதுவோம், plan 2 plan 1 ஓட இன்ட்ரெஸ்ட், plan 2 ஓட இன்ட்ரெஸ்ட். நான் வச்சுப்பீங்களாமா ஃபார்முலா EBIT minus I into 1 minus T divided by number of share equal to EBIT minus I into 1 minus T divided by number of share. Easy formula. யார் யாருக்குலாம் அது ஃபார்முலாவா தெரியுது? யார் யாருக்குலாம் அது ஒரு புது ஃபார்முலாவா தெரியுது? ரெஸ்பான்ஸ் குவிக்லி. நல்லா பார்த்தது, நல்லா பாரு ஃபார்முலாவா அது? EBIT minus I என்னது? EBIT minus I என்னது? EBT sir. EBT into 1 minus tax. EAT மா, EBT ல இருந்து tax remove பண்ற. So it is EAT. இது வந்து உனக்கு ஃபார்முலாவா தெரியக்கூடாது, என்னவா தெரியணும்? இன்கம் ஸ்டேட்மெண்ட். பாஸ் இப்படி எழுதுவல, EBIT I EBT less tax EAT any preference student. இப்போ நம்ம கொஸ்டின்ல ப்ரிஃபரன்ஸ் ஸ்டூடெண்ட் கொடுத்தா மைனஸ் ப்ரிஃபரன்ஸ் ஸ்டூடெண்ட் போடணும். அப்போட்டா என்ன வரும்? earnings available to equity shareholder divided by number of shares. சார் அல்டிமேட்டா EPS ஓட ஃபார்முலாவை தான் எழுதி வச்சிருப்போமா இப்படி? ஆமா. ஓகே, சோ டெப்தா சொல்லணும்னா EPS ஓட ஃபார்முலா தான் EBIT minus I. So EBIT minus I, அப்புறம் 1 minus tax minus preference dividend if any. கொஸ்டின்ல சப்போஸ் இருந்தா PD இருந்துச்சுன்னா divided by number of shares. இது ஃபார்முலா கிடையாதுடா, இது வந்து earnings available for equity shareholder தான். வெர்டிகலா போட்டதை இந்த இடத்துல ஹாரிசாண்டலா போடுறோம், அவ்வளவுதான் விஷயம். உன்னை கொஸ்டின்ல எங்கேயாச்சும் கால்குலேட் இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட் EBIT EPS அனாலிசிஸ் போடு அப்படின்னா சொன்னோம்னா இதை எழுதி விட்டுரு. ஈக்குவல் டு போட்டு EBIT ரெண்டு பிளான் கொடுப்பான், ரெண்டு பிளான் கொடுத்து உன்னை இப்படி போட சொல்லுவான். ஏதாவது ஒண்ணுத்துல ப்ரிஃபரன்ஸ் ஸ்டூடெண்ட் வரும், எந்த சைடு வருதோ அந்த சைடு போட்டுக்கோ. ஈஸி, பக்கா. No issue, no issue. Your recording is there. So, indifference point இங்க இருக்கு பாரு, EBIT EPS analysis. EBIT EPS analysis அப்படின்னா நீ என்ன பண்ணணும்? இதை போடணும், இந்த ஃபார்முலா போட்டு அனாலிசிஸ் பண்ணணும். Shall we solve some with this?
Question number 3. Question number 1, 2, 3. மூணுமே ட்ரை பண்ணலாம். First, let us solve question number 3. Ganesh Limited is setting up a project with a capital outlay of 60 lakh. It has two alternatives. Okay. So 60 lakh இருக்கு அவங்க கிட்ட. Question number 3. அவங்க கிட்ட 60 lakh இருக்கு. 60 lakh தான் வந்துட்டு ரெண்டு பிளான் இருக்கு. பிளான் 1 என்ன அப்படின்னா என்டையர் 60 லாக்மே ஈக்விட்டி. பிளான் 2 என்னன்னா debt equity ratio 2:1. Debt equity ratio 2:1. அப்பனா 2 வந்து டெட்டுக்கு. அப்போ 60 into 2/3 வந்து டெட். ஸோ டெட் வந்து 40 ஆகும், ஈக்விட்டி வந்து 20 ஆகும். ஓகேவா? பக்காவா? இன்ட்ரெஸ்ட் ஆன் டெட், இன்ட்ரெஸ்ட் வந்து எங்க டெட் வருதோ அங்கதான் இன்ட்ரெஸ்ட் வரும். இல்லாத நேரத்துல 0. ஓகே. டாக்ஸ் எவ்வளோ? 40%. இஸ் ஆஸ்கிங் யூ calculate indifference point between two alternative method. நான் indifference pointனா என்ன சொன்னேன்? EBIT கண்டுபிடிக்க சொல்றோம். indifference pointனா என்ன? calculate indifference point சொன்னா EBIT calculate பண்ணணும்னு அர்த்தம். சரி, plan 1 எழுதுங்க. EBIT minus I into preference dividend ரெண்டுத்துல இல்லைன்னா so 1 minus tax ஓட நிறுத்திக்கும். divided by number of shares equal to EBIT minus I into 1 minus tax divided by number of shares. EBIT தெரியுமா? தெரியாது சார். So let's keep it as EBIT. Plan 1ல debt இருக்கா? இது வந்து plan 1. இது plan 2. Plan 1ல என்ன? 100% equity சார். அப்போ டெட்டே இல்லையா plan 1ல? ஆமா, டெட்டே இல்லையே. 60 lakh 100% என்ன? ஈக்விட்டின்ட்டான். சரி, ஓகே. அப்போ இன்ட்ரெஸ்ட் வராது. டெட் இல்லைன்னா எப்படா இன்ட்ரெஸ்ட் வரும்? வாஸ்தவம் தான். ரைட். அடுத்து 1 minus tax 40%. ஸோ 0.4. நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் எவ்வளோ இருக்காங்க? 10 ரூபா. அப்போ 60 lakh divided by 10. 6 lakh ஆமா. நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் 6 lakh shares equal to EBIT எவ்வளோ தெரியாது, அதுதான் கண்டுபிடிக்க போகும். இங்க இன்ட்ரெஸ்ட் வருமா? கண்டிப்பா வரும். ஏன்னா டெட் இருக்கு. டெட் எவ்வளவு இருக்கு? 40 lakh இருக்கு. ஸோ 40 lakhல 18% minus 7,20,000. எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு தெரியுதா? All of you know how you are getting interest? Because the debt is there. 40 lakh. 40 lakhல 18% interest. Okay, tax 1 minus 0.4. நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் என்னைக்குமே ஈக்விட்டி எவ்வளவு இருக்கு? 20 lakh இருக்கு. ஓகே. ஸோ 20 lakh ஃபேஸ் வேல்யூ எவ்வளோ? 10 ரூபாய் தான். இங்கேயும் சொல்லிட்டான் பாரு கொஸ்டின்ல. இஷ்யூயிங் ஈக்விட்டி ஷேர் 10 rupees each. இப்போ பிளான் 1ல 100% ஈக்விட்டி இருக்கு வச்சுக்கோ. இதெல்லாம் இந்த இன்ட்ரிகசி எல்லாம் புரிஞ்சாதான் வந்து அட்வான்ஸ்டு லெவல் சம்ஸ் எல்லாம் புரியும். தட்ஸ் வை ஐ அம் ஜஸ்ட் கோயிங் ஸ்லோ. ஓகே, ரைட். கவனி. இப்போ ஃபர்ஸ்ட் பிளான்ல என்ன சார்? மொத்தம் 60 லட்சமே ஈக்விட்டி சார். அப்போ 60 லட்சம் ஈக்விட்டினா ஈக்விட்டியில என்ன இருக்கும் அதுதான் டிவைடட் பை ஃபேஸ் வேல்யூ ஆஃப் ஷேர் போட்டா உனக்கு வந்து நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் கிடைக்கும் சார். அப்போ இங்க 60 lakh, இந்த 6 lakh ஷேர்ஸ்னா அங்கேயும் 6 lakh ஷேர்ஸா? பிளான் 2ல எவ்வளோடா இருக்கு ஈக்விட்டி? பிளான் 2ல 20 lakhs இருக்கு சார். அப்போ அந்த 20 lakh டிவைடட் பை 10 போடுறா, அப்போ வரும் பாரு 2 lakh. அதான் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். சார் ஏன் சார் 60 lakh? அதான் 40 lakh டெட்டா இருக்கே. டெட்டா இருந்தா எப்படி சார் ஃபேஸ் வேல்யூ ஆஃப் ஷேர் போடுவ? 2 lakh ஷேர்ஸ். சரி,
முடிச்சிடும். 2 1s are 2 3s are. ஓகே ரைட் வா. இப்போ 0.6 ஆயிடுமா இது? 1 minus 0.4 it becomes 0.6. நான் என்ன பண்றேன், இந்த 0.6 எங்கேயும் மல்டிப்ளை பண்றேன். எனக்கு என்ன வரும், இந்த 0.6 EBIT minus 7,20,000 into 0.6 4,32,000. எஸ் சார், அவ்வளோதான், உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டேன். எனக்கு இங்க என்ன இருக்கும், அதே 0.6 EBIT கரெக்டா? ஏன்னா இங்கேயும் 0.6 தானே பாஸ். 0.6 into 0 0. ஸோ இங்க வந்து எனக்கு வந்து வெறும் 0.6 EBIT. அவசரப்படாத. கீழே டிவைடட் பை 3 இருக்கு, கீழே டிவைடட் பை 1 இருக்கு. ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்றேன் இப்படி. ஓகே, ஸோ ஜஸ்ட் டூயிங் கிராஸ் மல்டிப்ளை. அப்போ என்ன ஆயிடும், 1 into 0.6 EBIT is going to be 0.6 EBIT. Okay, 0.6 into 3, it's going to be 1.8 EBIT. 4,32,000 into 0.6 is going to be, sorry, not 0.6, 0.6 into 3, 1.8. 4,32,000 into 3, 12,96 minus 12,96,000. Yes. So if I now I'll just bring this side and I'll just get that side. So it's going to be plus 12,96,000, 1.8 EBIT minus 0.6 EBIT. So 1.8 minus 0.6, 1.2 EBIT. 12,96,000 is equal to 1.2 EBIT. Up 12,96,000 divided by 1.2 equal to EBIT. Up EBIT 12,96,000 divided by 1.2. EBIT is equal to 10,80,000. EBIT equal to rupees 10,80,000. This is the indifference. Question number 3. So நீ பிரிக்கிறதுல தான் இருக்கு. கரெக்டா பிரிச்சிட்டனா ஃபார்முலா. ஆன்சர் அடுத்த ஸ்டெப்ல ஆன்சர். Just mathematics. Simple mathematics. Easy. பாரு. போட்டு கிராஸ் மல்டிப்ளை கேன்சலேஷன் இவ்வளவுதான். Question number 3 will see the answer. 10,80,000. Correct, ma? Okay, mama. Okay, I'll give time. Make it fast. முடிஞ்சா பார்க்க மாட்டேன். Let's solve second sum. Xylo Limited is considering 2 alternative financial plans as follows. Plan A. Plan A ல யார் இருக்கா? ஈக்விட்டி இருக்காக, டிபென்ச்சர் இருக்கா. Plan B ல ஈக்விட்டி இருக்கு, ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் இருக்கு. வாவ், சூப்பர். ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் இருக்கு, டெட் இல்ல. ஓகேவா? ரைட். The indifference point, the indifference point between the plan is 480. போன சம்ல இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட் தானே கண்டுபிடிச்சோம் EBIT. ஆனா இந்த சம்ல என்ன கொடுத்துட்டான், இன்டிஃபரன்ஸ் பாயிண்டே கொடுத்துட்டான். கார்ப்பரேட் டாக்ஸ் 30% is asking you to calculate the rate of dividend on preference share. சார் என்ன சார் ஒண்ணுமே புரியல சார். ரேட் ஆஃப் டிவிடெண்ட் ஆன் ஒண்ணுமே இல்லை. எஃப்எம் பொறுத்த வரைக்கும் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டினா ஈக்விட்டிக்கு என்ன சொந்தம், ஏர்னிங்ஸ் அவைலபிள் டு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் டிவைடட் பை ஈக்விட்டி. ஓகேவா? அதே மாதிரி ப்ரிஃபரன்ஸ்க்கு என்ன வரும், ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட். லெட் மீ எக்ஸ்பிளைன். ஓகே, ரைட் த ஃபார்முலா. வாட்? EBIT minus I 1 minus tax. First case the preference illa boss, number of shares.
equal to EBIT minus I into 1 minus tax. Second case la preference dividend இருக்கு அதனால minus PD divided by number of shares divided by number of shares. EBIT எவ்வளவுமா 4,80,000. டெட் இருக்காமா ஃபர்ஸ்ட் கேஸ்ல எஸ் சார். இன்ட்ரெஸ்ட் இருக்கு சார். எவ்வளோ டெட் 4 lakh சார். டெட் 4 lakhல 12% சார். ஸோ 4 lakhல 12% போட்டோம்னா யூ வில் பி கெட்டிங் 48,000 இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? ஸோ இங்கே தான். ஸோ 4,80,000 minus 48,000 into 1 minus tax எவ்வளோ 1 minus 0.3 divided by number of equity shares எவ்வளோடா 8 lakh equity share. face value 10 ரூபாய். இங்க ருபீஸ்ல தான் இருக்குப்பா. ஸோ இது ஷேர் கேபிட்டல் 8 lakh வந்து ஷேர் கேபிட்டல். ஷேர் கேபிட்டல் divided by 10 you will be getting 80,000. number of equity shares is 80,000 shares. சூப்பர். இங்கேயும் அதே தான் சார் 4,80,000. இங்க இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு சார்? இங்க டெப்டே இல்லையே சார். அப்போ இன்ட்ரெஸ்ட் வந்து 0. இன்ட்ரெஸ்ட் வந்து 0 into 1 minus tax. 1 minus tax எவ்வளோ 0.3 minus preference dividend தெரியல சார். அதான் கண்டுபிடிக்கணும். let it be x. தெரியல சார். அதான் கண்டுபிடிக்கணும். let it be x. ஓகே. இங்க ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் சார் சேம் சார் 8 lakh by 10 80,000 shares. Okay, sum is getting more interesting now. 80,000 share, 80,000 share cancelled. Division. Na. என்ன பண்ணுவ 480 முதல்ல 480 minus 48. You will get how much? அதை மைனஸ் பண்ணா you will get 4,32,000. 4,32,000 into 0.7 equal to அங்க என்ன இருக்கு? அங்க ஒண்ணுமே இல்லை 0.7 தான். So 4,80,000 into 0.7 will give you 3,36,000. how? அதான் வெறும் 48 தானே மைனஸ் 0 இல்லைன்னா உனக்கு அந்த ஒரு அடுத்த ஸ்டெப்ல கூட காட்டணும். ஓகே 48 4,80,000 into 0.7 minus x. ஓகே இங்க நான் 4,32,000 into 0.7 3,02,400 equal to 0.7 equal to 3,36,000 minus x. ஓகே இப்போ என்ன பண்ணுவ x அந்த பக்கம் கொண்டு வர பாசிட்டிவா இருக்கும். x is equal to வாட்ரா 3,36,000 minus 3,02,400. so what is x? 33,600. that is x na enna preference dividend is equal to 33,600. but what he is asking? He is asking you percentage, that is rate of preference dividend. simple. rate of dividend எவ்வளோ 33,600 divided by தப்பு பார்த்தோம்னா 3,36,000 minus 3,02,400. it is 3,600, right? okay 33,600 divided by preference share capital எவ்வளோ? preference dividend by preference share capital. equity dividend போட முடியாது. அதுக்கு பதிலா நம்ம என்ன போடுவோம்? earnings available to equity shareholder. அது போட்டா return on equity. புரியுதா இல்லையா? return on equity னா earnings available to equity shareholder divided by equity. இதுக்கு equity shareholders fund. இதுக்கு என்ன வந்துரும்? preference dividend divided by preference share capital. preference share capital எவ்வளோ 4 lakh. how much? into 100.
So rate of dividend is equal to 8.4 percentage. Rate of dividend is equal to 8.4 percentage. Happy with question number 2? Shall we check the answer? 8.4 ஆன்ட்டு probably அதான் நினைக்கிறேன். Yes, 8.4%. Correct. Easier comment? Yes, here ends concept of EBIT, EPS analysis. புரியுதா? Question number 1 நான் explain பண்றேன். homework try பண்ணு. நாளைக்கு செஷன்ல we will be solving this optimum capital structure, trade-off theory. It's going to be huge. Or 5 classes cost of capital மாதிரி தான் இருக்கும். Number 1 you are going to try, but I am just going to sketch out the questions. Hayana Limited considering a new project which requires a capital investment of 9 crores. Okay, term loan. Okay, loan percentage varadu vandu interest. Okay, so interest kitna bhaiya? Interest is 12%. Tax evlapa? Tax is 30%. Calculate the point of indifference. He is asking you to calculate EBIT. The debt equity ratio is 2:1. Sir, ஒரு பிளான் தானே சார் இருக்கா? இன்னொரு பிளான் எங்க சார்? ஃபர்ஸ்ட் பிளான் இஸ் ஹிடன். ஃபர்ஸ்ட் பிளான் இஸ் ஹிடன். இந்த மாதிரி ஒரு பிளான் தான் இருக்கு. அப்ப எதுவுமே சொல்லனா 100% இட் இஸ் அசியூம்ட் 100% மே ஈக்விட்டி. 100% மே ஈக்விட்டினா என்ன? பிளான் 1ல என்டையர் 9 crores-மே வந்து ஈக்விட்டி தான் அப்படின்னு சொல்றோம். பிளான் 2 டெட் ஈக்விட்டி. ஆனா சார் கொஸ்டின்ல வந்து 9 crore ப்ராஜெக்ட்னு சொல்றான். டெட் ஈக்விட்டி 2:1. இந்த மாதிரி கொஸ்டின் வந்துச்சுன்னா இட் இஸ் அசியூம்ட் ஒன்லி ஒன் பிளான் இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி டெட் ஈக்விட்டி மட்டும்தான் இருக்கு. ஒரு பிளானோட பிரேக்கப் தான் கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு 2 பிளான் வேணும். அப்பதான் இந்த கம்பாரிசன் போட முடியும். கரெக்டா? ஸோ இட் இஸ் அசியூம் தட் ஃபர்ஸ்ட் பிளான் இஸ் வில் பி 100% ஈக்விட்டி. ஸோ செகண்ட் என்ன சொல்றோம்? டெட் ஈக்விட்டி ரேஷியோ 9 crores. 9 crores-ல 2 வந்து டெட்டுக்கு, 1 வந்து ஈக்விட்டிக்கு. அப்போ 6 crores, டெட் 3 crores. ஓகே பக்கா? அப்ப இந்த 6 crores-ல தான் உனக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். ஏன்னா டெட் அதுதானே. செய்வீர்களா? question number 1. Yes, hopefully I think you'll do that. Okay, yes.